ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நீங்க வந்துட்டு ஆன்லைன்ல ஒரு ஃப்ளைட் டிக்கெட் வந்து புக் பண்ணியிருப்பீங்க. இல்லன்னா நீங்க ஃபாரின்ல வேற எங்கேயும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, அவங்க வந்து உங்களுக்கு டிக்கெட் போட்டு குடுத்துருப்பாங்க கம்பெனிலேயே. அப்படி இல்லன்னா ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா, புக்கிங் டிராவல் ஏஜென்ட் இருக்காங்க பார்த்தீங்களா? அவங்க கிட்ட டிக்கெட் போட்டிருப்பீங்க. அதுல உள்ள லக்கேஜ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு போதுமான அளவு இருக்காது. அடிஷனலா நீங்க வந்துட்டு 10 கிலோவோ இல்ல 15 கிலோவோ ஆட் பண்ண நினைச்சீங்க அப்படின்னா, அத ஆன்லைன்ல நம்ம எப்படி ஆட் பண்றதா இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வர்றீங்க அப்படின்னா, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் வந்து டிக்கெட் புக் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு வந்துட்டு எப்படி லக்கேஜ் ஆட் பண்ண தான் பார்க்க போறோம். நீங்க வந்துட்டு பொதுவா ஒரு ஸ்கூட்ல புக் பண்ணதாலும் சரி, இல்ல இண்டிகோல புக் பண்ணாலும், எமிரேட் புக் பண்ணாலுமே உங்களுக்கு ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா சேமா தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸோட ஹோம் பேஜுக்கு போய்க்கோங்க. போனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்துட்டு பேஜ் ஓப்பன் ஆகும். இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு புக் அண்ட் மேனேஜ் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து செலக்ட் பண்ணுங்க. நீங்க வந்துட்டு மொபைல் ப்ரௌசர்ல போனாலோ இல்ல இதுக்கு தனியாக அப்ளிகேஷன் இருக்கு. அவங்களோட ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி அதுல போனா கூட உங்களுக்கு வந்துட்டு புக் அண்ட் மேனேஜ் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா மேனேஜ் புக்கிங் இருக்கும். அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய நேம் வந்து டைப் பண்ண மாதிரி இருக்கும். உங்களுடைய நேம் பாத்தீங்கன்னா உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம், அப்படி இல்லைன்னா லாஸ்ட் நேம், அப்படி இல்லைன்னா மொபைல் நம்பர். இந்த மாதிரி உங்களுக்கு 4 ஆப்ஷன் இருக்கும். இதுல நீங்க எதை வேணாலுமே கொடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிஎன்ஆர் இல்லைன்னா புக்கிங் ரெஃபரன்ஸ் நம்பர் கேட்டிருப்பாங்க. பொதுவாக ஃபிளைட் டிக்கெட் அப்படின்னாலே பிஎன்ஆர் தான் ரொம்ப முக்கியமானது. அந்த பிஎன்ஆர் நம்பர் போட்டுக்கலாம். அப்படி அது இல்லை அப்படின்னா, அதாவது உங்களுக்கு தெரியல அப்படின்னா சைட்லேயே பாத்தீங்கன்னா சில ஏஜென்சி எல்லாம் பாத்தீங்கன்னா புக்கிங் ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அதையுமே நீங்க போட்டு செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ உங்ககிட்ட வந்துட்டு பிஎன்ஆர் டீடைல்ஸ் இல்லை அப்படின்னா, உங்ககிட்ட நேம் தெரியுது, இமெயில் மொபைல் நம்பர் தெரியுது, பிஎன்ஆர் புக்கிங் ரெஃபரன்ஸ் தெரியல அப்படின்னா இங்க சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு செக் பாக்ஸ் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். இதுல பாத்தீங்கன்னா டிபார்ச்சர் டேட் கேட்டிருப்பாங்க. இந்த இடத்துல நீங்க என்னைக்கு டிராவல் பண்ண போறீங்களோ அந்த டேட் வந்துட்டு ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுடைய இமெயில் ஐடி மொபைல் நம்பர் கேட்டிருப்பாங்க. அதையுமே ஃபில் பண்ணிக்கோங்க. ஆனா இந்த இமெயில் மொபைல் நம்பர்ங்கிறது நீங்க வந்துட்டு எப்ப டிக்கெட் போட்டுருப்பீங்க பாத்தீங்களா, அப்ப கொடுத்த இமெயில் இல்லைன்னா மொபைல் நம்பரா இருக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா ஃப்ரம் எங்க வந்துட்டு எங்க டிராவல் பண்ண போறீங்க, துபாயில இருந்து இந்தியா வர போறீங்களா இல்ல சிங்கப்பூர்ல இருந்து இந்தியா வர போறீங்களான்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்துட்டு சிங்கப்பூர்ல இருந்து வரோம் அப்படின்னா இங்க வந்துட்டு சிங்கப்பூர் டைப் பண்ணிக்கோங்க. சிங்கப்பூர் சாங்கி ஏர்போர்ட். எங்க போறோம், நம்ம இந்தியாவில திருச்சின்னா திருச்சின்னு கொடுத்துங்க. அவ்வளவுதான். கொடுத்துட்டோம் அப்படின்னா இங்க வந்துட்டு உங்க நேம் வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான். இங்க உங்க நேம் வந்து ஃபில் பண்ணிட்டா போதும். இது வந்துட்டு உங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் தான். காமனா நம்ம என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னா உங்களுடைய நேம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிஎன்ஆர். சோ இதுல இப்ப நான் என்ன பண்ணேன்னா இங்க வந்துட்டு நேமை கொடுத்துட்டு, அதாவது ஃபர்ஸ்ட் நேம் கொடுத்துருக்கேன். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த பிஎன்ஆர் டீடைல்ஸ் கொடுத்துட்டு இங்க வந்துட்டு கெட் ஐட்டனரி அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து செலக்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி தான் பாத்தீங்கன்னா பேஜ் ஓப்பன் ஆகும். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃபிளைட் டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கெஸ்ட் டீடைலும் கொடுத்துருப்பாங்க. இதுல வந்துட்டு உங்களுடைய நேம் கரெக்டாகன்னு சொல்லி பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய பாஸ்போர்ட் நம்பர், அதுக்கப்புறம் உங்களுடைய எக்ஸ்பைரி டேட், இதெல்லாம் வந்துட்டு கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. சோ இதுல நம்ம மெயினா என்ன பார்க்கணும் அப்படின்னா இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, 7 kg கேபின் பிளஸ் 20 kg பாத்தீங்கன்னா செக்இன் கொடுத்துருக்காங்க. இந்த 20 kg அதாவது நமக்கு டோட்டலா பாத்தீங்கன்னா 27 kg வந்து லக்கேஜ் கொடுத்துருக்காங்க. இப்ப அடிஷனலா என்ன பண்ண போறோம்னா 10 kg வந்து ஆட் பண்ண போறோம். உங்களுக்கு எவ்வளவு தேவை நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அதை தான் இப்ப பார்க்க போறோம். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட் ஆன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. சோ இந்த மாதிரி தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேஜ் ஓப்பன் ஆகும். இதுல நீங்க ஸ்கோர் பண்ணிட்டே வந்தீங்கன்னா கொஞ்சம் கீழே வந்தீங்க அப்படின்னா இங்க பாத்தீங்கன்னா இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, எக்ஸஸ் பேக்கேஜ் சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கேபின் பேக்கேஜ். இதுல அதாவது நம்மளுடைய ஹேண்ட் லக்கேஜ். இது பாத்தீங்கன்னா 3 கிலோ நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும் அப்படின்னா 900 ரூபாய் கேட்கறாங்க. 5 கிலோ ஆட் பண்ணா 2000 ரூபாய் கேட்கறாங்க. இப்ப நம்மளுடைய செக்இன் பேக்கேஜ் இதான் நம்மளுடைய லக்கேஜ். இதுல வந்துட்டு 5 கிலோ ஆட் பண்ணணும்னா நமக்கு வந்துட்டு 1148 ரூபாய் கேட்கறாங்க. அதே மாதிரி 10 கிலோ ஆட் பண்ணோம் அப்படின்னா 2760 ரூபாய் கேட்கறாங்க. 15 கிலோக்கு பாத்தீங்கன்னா 4290, 25 கிலோக்கு பார்த்தோம்னா 7650. சோ இதுல வந்து நம்ம 10 கிலோ வந்து சூஸ் பண்ண போறோம். உங்களுக்கு எவ்வளவு தேவை அதை வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே ஸ்க்ரோல் மட்டும் கீழே வந்தீங்க அப்படின்னா கண்டினியூ டு சீட்னு இருக்கும். இதை வந்து செலக்ட் பண்ணுங்க. இதுல என்ன கேட்டிருக்காங்கன்னா நீங்க சீட் எதுவும் செலக்ட் பண்ண போறீங்களான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம எதுவுமே செலக்ட் பண்ணல. ஜஸ்ட் வந்துட்டு கண்டினியூ டு பேமெண்ட் கொடுங்க. சோ இந்த மாதிரி தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு இருக்கும். இது மூலமா நீங்க பே பண்றீங்க அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் என்ன செக் பண்ணணும்னா உங்களுடைய கார்டு வந்துட்டு இன்டர்நேஷனல் லெவலில் வந்துட்டு எலிஜிபிள், அதாவது இன்டர்நேஷனல் டிரான்ஸ்ஃபர் வந்து எனேபிள் இருக்குன்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நெட் பேங்கிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வாலெட் கொடுத்துருக்காங்க. சோ ஃபைனலா பாத்தீங்கன்னா யூபிஐ கொடுத்துருக்காங்க. இது மூலம் தான் இப்ப பே பண்ண போறோம். உங்களோட யூபிஐ ஐடி வந்துட்டு என்டர் பண்ணிட்டு வெரிஃபை கொடுங்க. சோ வெரிஃபிகேஷன் சக்சஸ்ஃபுல் வந்துட்டு இப்போ இங்க பாத்தீங்கன்னா பே நோ அப்படின்னு ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா, இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. எவ்வளவு பே பண்ண போறோம்னா 2760 ரூபாய். அதை விட்டு நீங்க செக் பண்ணிக்கோங்க. சில இடத்துல மாத்தி நீங்க செலக்ட் பண்ணிடுவீங்க. சோ செக் பண்ணிட்டு பே நோ கொடுங்க. சோ உங்களோட யூபிஐ ஆப்ல போயிட்டு நோட்டிபிகேஷன் வந்திருக்கும். அதுல போயிட்டு பே பண்ணிடுங்க. சோ இங்க பாத்தீங்கன்னா ஒரு புக்கிங் இஸ் கன்ஃபார்ம்னு வந்திருக்கு. அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா உங்களுடைய புக்கிங் நம்பர் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த டிக்கெட் பாத்தீங்கன்னா உங்களுடைய இமெயில், அதாவது இந்த டிக்கெட்டை வந்துட்டு எந்த இமெயில் இருந்து போட்டாங்களோ அதுக்கு வந்து டிக்கெட் ஆட்டோமேட்டிக்கா சென்ட் ஆயிடும். இல்ல நீங்க டவுன்லோட் பண்ண அப்படின்னா கீழே பாத்தீங்கன்னா ஒரு ஐட்டனரி சொல்லி ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா, இதை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா சோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா இந்த டிக்கெட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா
இங்க பாத்தீங்கன்னா 7 கேஜி வந்துட்டு கேபின் பேக்கேஜ் நம்ம ஃபர்ஸ்ட் உள்ளபடி தான் இருந்துச்சு. ஆனா 20 கேஜி தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு செக்-இன் பேக்கேஜ் இருந்துச்சு. இப்போ பாத்தீங்கன்னா 30 கேஜி வந்துட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சோ நம்ம 10 கேஜி தான் ஆட் பண்ணோம். இதே மாதிரி நீங்க ஒன்ஸ் வந்துட்டு டிக்கெட் போட்டீங்க அப்படின்னா, அதாவது லக்கேஜ் ஆட் பண்ணீங்க அப்படின்னா, உங்களோட லக்கேஜ் வந்து கரெக்டா வந்துட்டான்னு சொல்லி நீங்க டிக்கெட் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. அதுல எதுவும் இஷ்யூ இருந்துச்சு அப்படின்னா அவங்களோட வெப்சைட்லயே பாத்தீங்கன்னா கஸ்டமர் போர்ட்டல் நம்பர் இருக்கும். அப்படி இல்லைன்னா அவங்களுடைய சார்ட் இருக்கும். சார்ட் ஆப்ஷன்ல போயிட்டு நீங்க கஸ்டமர் லைவா போயிட்டு சாட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.